அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவோட ரிசர்வேஷனை பார்ப்போம். ரிசர்வேஷன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே ரிசர்வேஷன் படி ஸ்பிளிட் ஆகி தான் வரும். கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே இருக்கிற எல்லா சீட்ஸ்க்கும் என்ன இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன்ன்றது கம்யூனிட்டி ஆர் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ 4238 சீட் இருக்கு, 81 இஎஸ்ஐல இருக்குது. அது போக இந்த 50% ஒரு 2000 சில்லற சீட்ஸ் வந்து எதில் இருக்கு, 2200 300 சீட்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல இருக்குது. இது எல்லாமே இந்த ரிசர்வேஷன் படி தான் அலாட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 30% சீட், 31% சீட்ஸ் ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரிங்கிறது வந்து எல்லாருமே எலிஜிபிள். தமிழ்நாட்டில் நீங்க பிசியா இருக்கலாம், பிசிஎம்மா இருக்கலாம், எந்த கேட்டகரியா இருந்தா அவங்களும் இந்த ஓப்பன் கேட்டகரி சீட்ஸுக்கு எலிஜிபிள். அந்த சீட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற கேட்டகரியில இருந்து சீட்ஸ் அலாட் ஆகும். இந்த ஓப்பன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 212 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். 212 சீட்ஸ்ல 30% அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்தோம்னா ஒரு 60 சீட் 62 சீட் வச்சுக்கோங்க. அந்த 62 ஓசி சீட்ஸா இருக்கும். 31% 63 சீட் வச்சுப்போம். 212 சீட்ஸ் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிறதுல ஒரு 60 சீட் பிசி சீட்டா இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணி இந்த சீட்ஸை கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி பிடபிள்யூடி எல்லாம் இருக்கும். பட் இதுதான் ஓவராலா ரிசர்வேஷனோட ஸ்பிளிட். இது ஓசிக்கு, இது பிசிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓசினா ஓப்பன் கேட்டகரி, பிசினா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிசி கேட்டகரியில ஒரு 3.5% பிசிஎம்முக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்பிளிட் பண்ணி 26.5 3.5 பிசிஎம்முக்கு மட்டுமே ஆன சீட்ஸ். ஸோ இதுதான் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் இது வந்து 31% ஓசிக்கு, 26.5% பிசிக்கு, 3.5% பிசிஎம்முக்கு, எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இல்ல டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் எம்பிசி டிஎன்சிக்கு 20%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 18%. இந்த ஷெட்யூல் காஸ்ட்ல ஒரு சின்ன சப் கேட்டகரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு 1/16, அதாவது 18%ல 15% இவங்களுக்கும் 3% ஷெட்யூல் காஸ்ட் அடர்த்தி இருக்கும். அப்ராக்சிமேட்டா அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இப்போ 18 சீட் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு 3 சீட் எஸ்சி ஏக்கு வரும். அந்த மாதிரி ஸ்பிளிட் கொடுத்துருப்பாங்க. எஸ்டி வந்து 1%. இப்போ இன் கேஸ் அந்த அவுட் ஆஃப் 30% ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் 3.5% பிசிஎம்க்கும் இது சப் ரிசர்வேஷன். இதுதான் டோட்டல் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில். ஸ்பீட்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். இந்த மாதிரி சீட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது போக பிடபிள்யூடி அதுல இருந்து ஸ்பிளிட்டா 7.5% கவர்மெண்ட், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்கும். அதுக்கு அப்புறமா வரலாம். இப்போ நம்ம சீட்ஸ் எப்படி ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா?